Taste the Daily. தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளில் தமிழக மக்கள் அனைவரும் எல்லா நலமும் வளமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வாழ வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வாழ்த்து. உழவர் பெருமக்கள் தங்கள் வாழ்வில் ஏற்றம் பெற்றிட கழக ஆட்சி காலங்களில் பல்வேறு நலத்திட்டங்கள் தீட்டப்பட்டு சீரிய முறையில் செயல்படுத்தப்பட்டது எனவும் பெருமிதம் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக சார்பில் வேட்பாளர்களாக போட்டியிட வாய்ப்பு கோரி விருப்ப மனு அளித்தவர்களுடன் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி இன்று 4வது நாளாக நேர்காணல். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் சென்னை மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி, கேரளா மாநிலத்தைச் சேர்ந்தவர்களுடன் நேர்காணல். வரும் சனிக்கிழமை கழக தலைமை அலுவலகத்தில் புரட்சித் தலைவர் பாரத ரத்னா எம்ஜிஆரின் 109வது பிறந்த நாள் கொண்டாட்டம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகை வளாகத்தில் அமைந்துள்ள புரட்சித் தலைவர், புரட்சித் தலைவி ஆகியோரின் திருவுருவ சிலைகளுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்துவார் என தலைமைக் கழகம் அறிவிப்பு. மின் கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வை மட்டும் நினைத்தாலே போதும், யாரும் திமுகவிற்கு ஓட்டு போட மாட்டார்கள் என்று அதிமுக முன்னாள் அமைச்சரும் தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி பேச்சு. அதிமுக ஆட்சியில் 50 வருட வளர்ச்சியை கொடுத்தோம் என்றும் அதனை யாராலும் மறுக்க முடியாது என்றும் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பெருமிதம். மீண்டும் திமுக வரவே வராது, திமுக ஆட்சிக்கு வராது. ஒண்ணு இல்ல, ஒரு சின்ன இந்த அளவுக்கு ஒரு 300-400 ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்டிருக்கவங்க, ஆர்த்தி வீடு கட்டிருக்கவங்க மட்டும் இந்த மாதிரி வீட்டுக்காரங்க ஓட்டு போட மாட்டாங்க. கரண்ட் பில் கட்டுறதையும் சொத்து வரி கட்டுறதையும் மாசம் நினைச்சு பார்த்தாங்க, ஓட்டே போட மாட்டாங்க. ஆகவே இன்னைக்கு கட்டுமான பொருட்கள் யாரும் வீடு கட்ட முடியாது. இன்னைக்கு அவ்வளவு அதிகம், சட்ட ஒழுங்கு சரியில்லை. இந்தியா வந்துள்ள ஜெர்மனி அதிபருடன் பிரதமர் நரேந்திர மோடி நடத்திய உயர்மட்ட பேச்சுவார்த்தையில் 19 ஒப்பந்தங்கள் கையெழுத்து. பன்னாட்டு சூழலில் இருநாட்டு உறவுகளை வலுப்படுத்தும் நோக்கில் பாதுகாப்பு, தொழில்துறை ஒத்துழைப்பு, வாணிபம், தொழில்நுட்பம், பசுமை ஆற்றல் துறைகளில் முக்கிய உடன்பாடுகள் ஏற்பட்டதாக தகவல். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு நெல்லையில் கன்னியாகுமரி, தூத்துக்குடி, தென்காசி, திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த பொதுமக்கள், விவசாயிகள் மற்றும் நெசவாளர்களிடம் கருத்து கேட்ட அதிமுக தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழு. கோரிக்கை மனுக்களை பெற்ற அதிமுக முன்னாள் அமைச்சர்களிடம் பிரச்சனைகளை நேரடியாக முன்வைத்த பொதுமக்கள். ராணிப்பேட்டை மாவட்டம் சக்கரமல்லூர் கிராமத்தில் மக்களின் எதிர்ப்பையும் மீறி கொள்ளையடிக்கும் நோக்குடன் பாலாற்றில் மணல் குவாரி திறந்த ஸ்டாலின் அரசுக்கு பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி கண்டனம். தேர்தல் வரை மணல் குவாரிகளை திறப்பதில்லை என்று முடிவெடுத்த அடுத்த நாளே புதிய மணல் குவாரியை திறக்க ஆட்சியாளர்கள் அனுமதி அளிக்கிறார்கள் என்றால் ஆட்சி காலத்தின் கடைசி நிமிடம் வரை இயற்கை வளங்களை கொள்ளையடித்து கோடிகளை குவிக்க வேண்டும் என்ற பேராசைதான் காரணம் என குற்றச்சாட்டு. நாகை மாவட்டத்தில் தொடர் மழை காரணமாக அறுவடைக்கு தயாராக இருந்த சுமார் 600 ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதம். டிட்வா புயலின் போது ஏற்பட்ட சேதத்தை ஸ்டாலின் அரசு முறையாக கணக்கிடவில்லை என்றும் உரிய நிவாரணத்தை கொடுக்கவில்லை என்றும் வேதனை தெரிவிக்கும் விவசாயிகள் இந்த முறையாவது சேதத்தை கணக்கிட்டு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை. இன்னைக்கு கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லை என்ற துயரத்துல இன்னைக்கு விவசாயிகள் மிகப்பெரிய ஒரு மன வேதனையில இருக்கிறாங்க. இந்த முறையாவது வேளாண்மை துறை இதை உரிய முறையில பார்வையிட்டு கணக்கெடுத்து இந்த பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு 35,000 ரூபாய் நிவாரணம் கொடுத்தாதான் இந்த விவசாயிகள்லாம் இன்னைக்கு திரும்ப இந்த கடனை எல்லாம் செலுத்த முடியும். இல்லைன்னா மிகப்பெரிய ஒரு பாதிப்பை சந்திக்க வேண்டிய ஒரு நிலை தான். டிட்வா புயல் தாக்கத்தினால மிகப்பெரிய ஒரு பாதிப்பை சந்திச்சிருக்காங்க. கணக்கெடுப்புங்கிறது பேரளவுல தான் கணக்கெடுப்பு நடத்தி இருக்கிறார்கள். இதுவரைக்கும் எந்தவித நிவாரணமும் இந்த விவசாயிகளுக்கு கிடைக்கல. தொடர் மழை காரணமாக டெல்டா மாவட்டங்களில் பல ஏக்கர் நெற்பயிர்கள் சேதமாகியுள்ளதால் அரசு நிவாரணம் கொடுக்குமா என விவசாயிகள் எதிர்பார்க்கும் நிலையில் விவசாயிகள் தன்னை பாராட்டுவதாக போலி பாராட்டு விழாவை ஏற்பாடு செய்து விளம்பரம் தேடும் ஸ்டாலின். என்ன செய்துவிட்டார் இவரை பாராட்ட என கேள்வி கேட்கும் விவசாயிகள் குண்டர் சட்டத்தில் விவசாயிகளை கைது செய்தது, பயிர் காப்பீடு திட்டத்தை நாசம் செய்தது, 24 மணி நேர மும்முனை மின்சாரத்தை நிறுத்தியது என ஸ்டாலின் செய்த துரோகங்களை பட்டியலிட்டு ஆதங்கம். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தனியார் ஆம்னி பேருந்துகளில் ஆன்லைன் மூலம் வெளிப்படையாக கட்டண கொள்ளை நடைபெற்று வரும் நிலையில் அதனை தடுக்க தவறிய அமைச்சர் சிவசங்கர் மக்கள் புகார் அளித்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என பேசியதால் அதிர்ச்சி. போக்குவரத்துறை ஆணையர் அவர்கள் அதற்காக குழுக்கள் அமைத்திருக்கிறார்கள்.
அவர்கள் ஆய்வு செய்து அவர்கள் மீது நிச்சயமாக நடவடிக்கை எடுப்பார்கள். சிறையிடங்களில் மக்களே தாங்களே விரும்பி அந்த பயணங்களை மேற்கொள்கிறார்கள். வால்வோ போன்ற பேருந்துகளிலும் ஏசி ஸ்லீப்பர் போன்ற பேருந்துகளிலும் செல்வதற்கு விருப்பப்படுபவர்கள் அந்த பேருந்துகளில் அந்த கட்டணத்திற்கு ஒப்புக்கொண்டே பயணிக்கிறார்கள். அவர்கள் புகார் அளிக்க முன்வருவதில்லை. யார் புகார் அளிக்க முன்வருகிறார்களோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த விடியா அரசை நம்பி கட்டண கொள்ளை குறித்து புகார் அளித்தால் திமுக குண்டர்கள் வீடு தேடி வந்து தாக்குவார்கள் என குற்றம் சாட்டும் மக்கள், செயலற்ற இந்த அரசுக்கு வரும் தேர்தலில் பாடம் புகட்டுவோம் என மக்கள் காட்டம். டாஸ்மாக் முறைகேடு விவகாரத்தில் தேவைப்பட்டால் ஆகாஷ் பாஸ்கரனிடம் விசாரணை நடத்தலாம் என அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் உத்தரவு. டாஸ்மாக் ஊழலில் இருந்து தம்பிகளை காப்பாற்ற அரும்பாடுபட்ட ஸ்டாலினுக்கு இந்த உத்தரவு பெரும் பின்னடைவு எனவும், விரைவில் தம்பிகள் பலர் சிக்கும் வாய்ப்பிருப்பதால் திமுக தலைமை கலக்கத்தில் இருப்பதாகவும் அரசியல் நோக்கர்கள் கருத்து. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் கோப்புகளை வழங்காமல் காலம் தாழ்த்திய ஸ்டாலின் அரசு உச்சநீதிமன்றம் சென்று சிபிஐ விசாரணைக்கு தடையை பெற்றது. இந்நிலையில் இந்த கொலை வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என ஆம்ஸ்ட்ராங் மனைவி தரப்பில் தொடுக்கப்பட்ட வழக்கு இன்று உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிறது. சென்னை எழும்பூரில் தனியார் தொலைக்காட்சி விவாத நிகழ்ச்சியில் சேகர்பாபு அனுப்பிய திமுக குண்டர்களின் துணையோடு ரவுடிசத்தில் ஈடுபட்ட செந்தில்வேலை விட்டுவிட்டு தாக்குதலுக்கு உள்ளான பாஜகவினர் மீது வழக்கு போட்ட விடியாத அரசு. 100 பேருடன் இருக்கிறோம், பாடம் புகட்டப் போகிறோம் என பகிரங்கமாக வீடியோ வெளியிட்டு வன்முறையை தூண்டிய செந்தில்வேல் மீது வழக்கு பாயாதது ஏன்? திமுக ஆதரவாளர்கள் என்ன செய்தாலும் ஸ்டாலின் ஆதரிப்பாரா என மக்கள் கேள்வி. மழை நிலவரம், தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரத்தை எடுத்து பாலியல் வன்முறை நிலவரம். இன்றைய பாலியல் வன்முறை நிலவரம். சென்னை வியாசர்பாடியில் இளம் பெண்ணிடம் திருமணம் செய்து கொள்வதாக ஏமாற்றி பணம் பறித்த மோசடி ஆசாமி பிடிபட்டார். ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நாள்தோறும் அதிகரித்து வரும் நிலையில் பெண்களை காப்பதில் ஸ்டாலின் அரசு தோற்றுவிட்டதாக மக்கள் விமர்சனம். கள்ளக்குறிச்சியில் இளம் பெண்ணிற்கு பாலியல் தொல்லை கொடுத்த முதல் நிலை காவலரின் ஒழுங்கீன செயல். ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களை காப்பாற்ற வேண்டிய காவல்துறையினரே காமுகர்களாக வேட்டையாடும் அவலம். மழை நிலவரம், காய்கறி விலை நிலவரம் போல் திராவிட மாடல் ஆட்சியில் கொலை நிலவரத்தை அடுத்து இன்றைய போதைப் பொருள் விற்பனை நிலவரம். ஈரோடு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் போதை மாத்திரை விற்பனை செய்த 3 பேர் பிடிபட்டனர். திராவிட மாடல் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதால் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்து இளைஞர்களின் எதிர்காலத்தை சீரழிக்கும் கொடுமை. சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் 9 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 18 கிலோ கஞ்சாவுடன் பிடிபட்ட இளைஞர். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் தமிழகம் போதை வியாபாரிகளின் சந்தையாக மாறி இளைஞர்கள் போதைக்கு அடிமையாகி சீரழிவதாக மக்கள் வேதனை. சென்னை ஜே நகர் பகுதியில் இளைஞர்களின் வாழ்வை சீரழிக்கும் நோக்கில் மெத்தபெட்டமைன் போதைப்பொருள் வைத்திருந்த நபர் பிடிபட்டார். தீய சக்தி ஸ்டாலின் ஆட்சியில் உளவுத்துறை உறங்கிக் கொண்டிருப்பதால் போதைப் பொருட்களின் நடமாட்டம் அதிகரிப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. தருமபுரி அருகே கணவரை கடத்தி கொலை செய்து உடலை ஏரியில் வீசிய மனைவி, மருமகன் உள்பட 6 பேர் பிடிபட்டனர். விடியாத ஸ்டாலின் ஆட்சியில் கொலை சம்பவங்கள் அரங்கேறாத நாளே இல்லை என மக்கள் விமர்சனம். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே முன்விரோதம் காரணமாக 5க்கும் மேற்பட்டோர் சுற்றி வளைத்து பள்ளி மாணவன் வாயில் பூச்சி மருந்து ஊற்றி கொலை செய்ய முயன்ற கொடூரம். தமிழகத்தில் சந்தி சிரிக்கும் சட்டம் ஒழுங்கை கண்டுகொள்ளாமல் தமிழகம் அமைதி பூங்காவாக திகழ்கிறது என பேசி ஸ்டாலின் நாடகம் நடத்தி கொண்டிருப்பதாக மக்கள் விமர்சனம். திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி அடுத்த பாரிவாக்கம் பகுதியில் சாலையில் நடந்து சென்றவர்களை 6 பேர் கொண்ட ரவுடி கும்பல் மது போதையில் சரமாரியாக வெட்டியதால் பரபரப்பு. விடியாத திமுக ஆட்சியில் திறனற்ற காவல்துறையால் ரவுடி கும்பலின் அட்டூழியம் நாளுக்கு நாள் அதிகரித்து சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு.
நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே ஐடி நிறுவன ஊழியர் மற்றும் கால்நடை மருத்துவர் வீட்டில் 30 சவரன் தங்க நகைகள், வெள்ளி பொருட்கள், 60,000 ரூபாய் பணம் கொள்ளை. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் நாளுக்கு நாள் கொள்ளை சம்பவங்கள் அதிகரிக்கும் நிலையில் தடுக்க வேண்டிய காவல்துறை ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறதா என மக்கள் கொந்தளிப்பு. கோவையில் அரசு பேருந்தில் பயணம் செய்த போதை ஆசாமி ஒருவர் அவர் கூறிய இடத்தில் பேருந்தை நிறுத்தாததால் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு நடத்துனரை கீழே தள்ளி தாக்கிய கொடூரம். தமிழகத்தில் மதுக்கடைகளால் குற்ற செயல்கள் அதிகரித்துள்ள நிலையில் பூரண மதுவிலக்கு அமல்படுத்துவதாக கூறி ஆட்சிக்கு வந்த விடியாத ஸ்டாலின் அரசு மதுக்கடைகளின் எண்ணிக்கையை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் விமர்சனம். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் காவலர் வேடமணிந்து முதியவரை ஏமாற்றி கொள்ளையடித்த சம்பவம் காவல்துறையின் அலட்சியத்தை அம்பலப்படுத்துகிறது. கண்காணிப்பு குறைவு, ரோந்து தளர்வு, முன்னெச்சரிக்கை இல்லாமை காரணமாக பொதுமக்கள் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ள நிலையில் குற்றவாளிகளை தடுக்க முடியாத காவல்துறை விசாரணை என்ற பெயரில் தப்பிக்க முயலுகிறதா என மக்கள் கேள்வி. சென்னை மாநகராட்சி ஊழியரை கத்தியால் குத்திய சக ஊழியர். மாநகராட்சி ஊழியரின் வாக்கி டாக்கி எனப்படும் செல்பேசி மாயமானது குறித்து கேட்டபோது ஏற்பட்ட தகராறில் ஆத்திரம். திருநெல்வேலி மாவட்டம் தச்சநல்லூர் அருகே கஞ்சா வழக்கில் கைதாகி ஜாமீனில் வெளிவந்த நபர் மது போதையில் நண்பர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திய சம்பவத்தால் அதிர்ச்சி. ஸ்டாலின் ஆட்சியில் குற்றவாளிகளுக்கு காவல்துறை மீது சிறிதும் பயம் இல்லாததால் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கும் அவலம். சென்னை KK நகர் ESI மருத்துவமனையில் வயதான மூதாட்டியை இரும்பு கம்பியால் தாக்கி செயினை பறித்த சென்ற அடையாளம் தெரியாத நபர். விடியாத திமுக ஆட்சியில் அரசு மருத்துவமனைகளில் கூட மக்களுக்கு பாதுகாப்பில்லாத சூழல் உள்ளதாக பொதுமக்கள் ஆவேசம். பொங்கல் பண்டிகை தொடர் விடுமுறையொட்டி சொந்த ஊருக்கு செல்ல கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பொதுமக்கள் குவிந்த நிலையில் போதிய பேருந்துகள் இல்லாததால் கடும் அவதி. விடியாத திமுக அரசின் போக்குவரத்து துறை சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவதாக கூறி மக்களை வஞ்சித்து வருவதாக குற்றச்சாட்டு. நாகையில் விடியா திமுக அரசு வழங்கும் பொங்கல் தொகுப்பில் முறையாக வேட்டி மற்றும் சேலைகள் வழங்கவில்லை என குற்றச்சாட்டு. வேட்டி சேலைகளில் ஏதாவது ஒன்றை மட்டுமே தருவோம் என ரேஷன் பணியாளர்கள் அடாவடி காட்டுவதாகவும், வேண்டுமென்றால் அதிகாரிகளிடம் புகார் கொடுங்கள் என அதிகார திமிரில் பேசுவதாகவும் மக்கள் வேதனை. நாங்கள் அனைவரும் மன்றாடி கேட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் அது வழங்கப்படவில்லை. அங்காடியில் சென்று விற்பனையாளரிடம் கேட்டால் எங்களுக்கு ஒதுக்கப்பட்டது ஒரு புடவை அல்லது வேஷ்டி, ரெண்டில் ஏதாவது ஒன்றுதான் தருவோம் என்று எங்களை அலைக்கழிக்கிறார்கள். கேட்டால் நீங்கள் நிர்வாகத்திடம் பேசிவிடுங்கள் என்று சொல்கிறார்கள். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே தேர்தல் விளம்பரத்திற்காக பொங்கல் பரிசு என்ற பெயரில் திமுக வேளாண் துறை அமைச்சரின் படம் கொண்ட ஸ்டிக்கர் ஒட்டிய பொருட்களை வழங்கி பொதுமக்களை ஏமாற்றி வரும் திமுகவினர். திறனற்ற திமுக அமைச்சர் கடந்த 4.5 ஆண்டுகளில் தனது துறையை கண்டுகொள்ளாமல் வாக்குகளை பெற என்னதான் பரிசு பொருட்களை வழங்கினாலும் ஏமாற மாட்டோம் என மக்கள் திட்டவட்டம். நெல்லை மாவட்டம் மாஞ்சோலை எஸ்டேட் பகுதி தொழிலாளர்களுக்கு 4 மாதங்களாக ரேஷன் பொருட்கள் வழங்கப்படாத நிலையில் பொங்கல் பரிசான 3,000 ரூபாய் ரொக்கப்பணமும் வழங்காமல் அதிகாரிகள் புறக்கணிப்பு. பல தலைமுறைகளாக வசித்து வரும் தங்களை வெளியேற்றும் நோக்கில் அடிப்படை உரிமைகளான உணவை கூட வழங்காமல் முடக்குவது மனித நேயமற்ற செயல் என தொழிலாளர்கள் வேதனை. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து சென்னைக்கு வந்து கடும் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் பகுதி நேர இடைநிலை ஆசிரியர்களுக்கு தங்கும் விடுதிகளில் அறை கொடுக்கக்கூடாது என ஸ்டாலின் அரசு மிரட்டி வருவதாக புகார். கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற மனமில்லாத ஸ்டாலின் ஜனநாயக முறைப்படி போராடும் ஆசிரியர்களை அராஜகமாக கைது செய்வதோடு மனிதாபிமானம் சிறிதும் இன்றி போராட்டத்தை ஒடுக்க பல்வேறு குறுக்கு வழிகளை கையாள்வதாக ஆசிரியர்கள் குற்றச்சாட்டு. திமுகவின் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி போராடும் இடைநிலை ஆசிரியர் சங்கத்தின் நிர்வாகியை போராட்டத்தை கைவிடக் கோரி ஸ்டாலின் அரசின் காவல்துறையினர் மிரட்டியதாக தகவல். போராட்டத்தை கைவிடவில்லை என்றால் கஞ்சா வழக்கில் கைது செய்வோம் என மிரட்டியதாகவும் ஆபாச வார்த்தைகளால் வசைபாடியதாகவும் ஆசிரியர் சங்க நிர்வாகி வேதனை. ஒரு கிட்டத்தட்ட 25 பேர்ல ஒரு 4-5 பேர் நோட் பண்ண நான் அன்யூனிஃபார்ம்ல ஒரு 2 பேர் இருந்தாங்க. அதுல இன்ஸ்பெக்டர் கேட்கறாரு, நீங்க பண்றதெல்லாம் சரியா அப்படின்னு கேட்டாரு. நாங்க என்ன சார் பண்றோம், எங்களுடைய உரிமை நாங்க கேட்டுதான் சார் பெறோம், நாங்க ஒன்றும் தவறா கேட்கலையே. முதல்வர் ஐயா சொன்னாரு அந்த கோரிக்கை கேட்க தான் நாங்க கேட்கறோம். என்னடா கோரிக்கை உங்களுக்கு, ஏன் ஒரு இடத்துல இருந்து போராட்ட மாட்டேல, உங்களுக்கு இடம் இல்லையா சார்? நாங்க எங்களுடைய இடத்துக்கு தான் போனோம், டிபிஐ தான் போனோம். நாங்க டிபிஐல பர்மிஷன் நீங்க கொடுக்க மாட்டீங்க, நாங்க என்ன சார் பண்றது? உச்ச நீதிமன்றத்துல அவங்கவுங்க அலுவலகத்துல
போராடுறதுக்கு உரிமை இருக்குது, அவங்களுடைய உரிமை கேட்டு அப்படி சொல்லியிருக்காங்க. நீ என்ன தெளிவா பேசுற மாதிரி என்ன முட்டாளா நீ? நான் அவ்வளோ தெளிவா நீ? கஞ்சா கேஸ் தூக்கி போட்டு உள்ள போட்டுருவோம், லைஃபே போயிடும், பரவாயில்லையா சார்? நீங்க போட்டுக்குங்க சார். நான் கஞ்சா கேஸ்ல உள்ள போடுவேன்னு சொன்னாரு. இன்ஸ்பெக்டர் தான் சார் சொன்னாரு. எக்மோர் இன்ஸ்பெக்டர். கஞ்சா கேஸ்ல போய் உள்ள போட்டு தள்ளுறான், தெளிவாக்குற முட்டாள்றா நீ அப்படின்னாரு. எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி நெடுந்தீவு கடற்பரப்பில் ராமேஸ்வரம் மீனவர்கள் 10 பேரை விசைப்படகுடன் கைது செய்து இலங்கை கடற்படை அட்டூழியம். அரசு அனுமதி சீட்டுடன் சென்ற மீனவர்களை கைது செய்தது மீன்பிடி துறைமுகத்தில் கடும் பரபரப்பையும் கண்டனத்தையும் எழுப்பியுள்ளது. நாமக்கல் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகம் முன்பு திமுக கொடுத்த தேர்தல் வாக்குறுதிப்படி பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம். கொட்டும் மழையில் குடைபிடித்தபடி போராடிய ஆசிரியர்கள் சொன்னதை செய்வோம் என வாய்ச்சவடால் பேசிய ஸ்டாலின் சொன்னதை செய்யவே இல்லை என காட்டம். ஓய்வூதியம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் ஊராட்சி செயலாளர்கள் 8வது நாளாக போராட்டம். விடியாத அரசை கண்டித்து முகத்தில் கருப்பு மாஸ்க் அணிந்து கொண்டும் பாட்டு பாடியும் நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்ட ஊராட்சி செயலாளர்கள். கோவையில் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் வகையில் டாஸ்மாக் கடைகளில் காலாவதியான மது விற்கப்படுவதால் மதுப்பிரியர்கள் அதிர்ச்சி. 2018ஆம் ஆண்டு முதல் சேமித்து வைக்கப்பட்ட 16 கோடி ரூபாய் மதிப்பிலான மது பாட்டில்களை பொங்கல் பண்டிகைக்கு முன் விற்பனை செய்ய விடியாத ஸ்டாலின் மாடல் அரசு திட்டமிட்டுள்ளதற்கு ஊழியர் சங்கங்கள் கடும் எதிர்ப்பு. இலவச மின் இணைப்பு கிடைக்காமல் விவசாயிகள் பலர் திண்டாடி வரும் நிலையில் ஸ்டாலின் ஆட்சியில் விவசாயிகள் என்ற போர்வையில் மின் இணைப்பு பெற்ற சிலர் ராட்சத மோட்டார்களை பயன்படுத்தி தண்ணீர் வியாபாரம் செய்து வருவதாக தகவல். லட்சக்கணக்கான விவசாயிகளுக்கு மின் இணைப்பு கொடுத்திருக்கிறோம் என வெற்று பெருமை பேசும் ஸ்டாலின் திட்டத்தின் பயன் முறையாக விவசாயிகளுக்கு தான் சென்று சேர்கிறதா என கண்காணிக்க தவறியதால் முறைகேடுகள் அதிகரித்து திட்டத்தின் நோக்கத்தையே சீரழிக்கும் அவலம். மதுரை மாநகராட்சியில் 200 கோடி ரூபாய் சொத்து வரி முறைகேட்டில் சிக்கி மேயர் இந்திராணி ராஜினாமா செய்த நிலையில் 3 மாதங்களாக மாதாந்திர கூட்டங்களை நடத்தாமல் மக்கள் நலப்பணிகளை மேற்கொள்ளாமல் மாநகராட்சியையே முடக்கி வைத்திருக்கும் விடியாத திமுக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் குட்டு. மாநகராட்சி கூட்டம் நடத்தப்பட்டதா இல்லையா என்பது குறித்து அரசு தரப்பு தெளிவுபடுத்த வேண்டும் என குறிப்பிட்டு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை கூடுதல் தலைமை செயலர், நகராட்சி நிர்வாக இயக்குனர், மதுரை மாநகராட்சி கமிஷனர் ஆகியோருக்கு நோட்டீஸ். நீட் தேர்வுக்கான இயற்பியல், வேதியியல், உயிரியல் ஆகியவற்றில் மாற்றியமைத்துள்ள புதிய பாடத்திட்டத்தை தேசிய மருத்துவ ஆணையம் மற்றும் தேசிய தேர்வு முகமையின் இணையதளங்களில் பதிவேற்றம். முதல் வாரத்தில் நீட் தேர்வு நடக்க உள்ள நிலையில் அதற்கான விண்ணப்ப பதிவு விரைவில் துவங்க உள்ளது. ராமநாதபுரம் ஆட்சியர் அலுவலகத்திற்கு வயதான தாயை சக்கர நாற்காலியில் அமர வைத்து அழைத்து வந்த மகன் குடும்ப அட்டைக்காக பலமுறை விண்ணப்பித்தும் விடியாத திமுக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு. உங்களுடன் முதல்வர், மக்களுடன் முதல்வர், 45 நாட்களில் தீர்வு என ஸ்டாலின் அறிவித்த விதவிதமான மனு வாங்கும் முகாம்களில் பலமுறை மனு அளித்தும் எந்த பயனும் இல்லை என வேதனை. ரேஷன் கார்டு இல்லாதனால 35 கிலோ அரிசி எங்கே போகுதுன்னே தெரியல. அந்த 35 கிலோ அரிசி இருந்துச்சுன்னா நாங்கள் ஜீவனாம்சம் சாப்பாட்டுக்கு எங்களுக்கு உதவியாக இருக்கும். அதுவும் கிடையாது. ரேஷன் கார்டு கிடையாது. மகளிர் உதவித்தொகை ரேஷன் கார்டு இருக்கா? மகளிர் உதவித்தொகை அப்போ அப்ளை பண்ண முடியாது அப்படின்னாங்க. அதையும் மீறி நான் உங்களுடன் ஸ்டாலின் இதில் வந்துக்கிட்டு மகளிர் உதவிக்கு எழுதி தொகை கொடுத்து இந்த விண்ணப்பம் இருக்குது. ஆனால் எந்த ரியாக்ஷனும் கிடையாது. குடும்ப அட்டை உள்ளிட்ட அடிப்படை தேவைகளையே முறையாக நிறைவேற்றாத ஸ்டாலின் அரசு 45 நாட்களில் தீர்வு என வெற்று விளம்பரம் செய்து மக்கள் வரிப்பணத்தை வீணடிப்பதாக மக்கள் காட்டம். திருவள்ளூர் அருகே எண்ணூர் முதல் மகாபலிபுரம் வரை 6 வழிச்சாலையில் ரீல்ஸ் வீடியோவிற்காக பட்டாசுகள் வெடித்து பைக் வீலிங் சாகசத்தில் ஈடுபடும் இளைஞர்களால் வாகன ஓட்டிகள் அச்சம். நெடுஞ்சாலை பகுதிகளில் காவல்துறையினர் போதிய கண்காணிப்பு பணிகளில் ஈடுபடாததால் பைக் சாகசம் என்ற பெயரில் சக வாகன ஓட்டிகளை அச்சுறுத்தும் இளைஞர்கள்.
திருநெல்வேலியின் உயிர் நாடியான தாமிரபரணி ஆற்றில் சுத்திகரிக்கப்படாத கழிவுநீரை கலந்த மாநகராட்சிக்கு 1,55,00,000 ரூபாய் அபராதம் விதித்து மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அதிரடி நடவடிக்கை. மீண்டும் மீண்டும் விதி மீறியும் திருந்தாத நிர்வாக அலட்சியம் மக்களிடையே கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாகப்பட்டினம் ஆட்சியர் அலுவலகம் முன் பணி பாதுகாப்பு, பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை 7வது நாளாக தொடரும் ஊரக மற்றும் நகர்ப்புற வாழ்வாதார இயக்க பணியாளர்களின் போராட்டம். கொட்டும் மழையில் குடைபிடித்து மடிப்பிச்சை ஏந்தி போராடியவர்கள் ஸ்டாலின் மாடல் அரசுக்கு எதிராக கருப்பு பேட்ஜ் அணிந்து கண்டன கோஷம். திருப்பூர் மாநகராட்சி எல்லைக்குட்பட்ட காங்கேயம் சாலையில் நீண்ட நாட்களாக குடிநீர் குழாய் உடைந்து நீர் வீணாகி வந்ததில் சாலை சேதமடைந்ததால் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுவதாக பொதுமக்கள் புகார். ஸ்டாலின் மாடல் அரசு மாநகராட்சியின் மெத்தனத்தால் இருசக்கர வாகனத்தில் சென்ற பெண் விபத்தில் சிக்கியதை தொடர்ந்து ஆத்திரமடைந்த பொதுமக்கள் சாலை மறியலுக்கு முயன்றதால் பரபரப்பு. 2021க்கு பின் திமுக ஆட்சியில் தெருநாய்கள் தொல்லை அதிகரித்து வரும் நிலையில் 2024இல் மட்டும் 47 பேர் உயிரிழந்திருப்பது பெரும் அதிர்ச்சி. 4.5 ஆண்டுகளில் கோடிக்கணக்கான ரூபாய் நிதி செலவிட்டும் கண்காணிப்பு குறைபாடு மற்றும் தடுப்பூசி செலுத்துவதில் நிலவும் அலட்சியமே இந்த மரணங்களுக்கு காரணம் என கடும் குற்றச்சாட்டு. ஊராட்சி ஒன்றிய அலுவலக உதவியாளர் பணிக்கு 8ஆம் வகுப்பு தேர்ச்சி தகுதி என்ற நிலையில் முதுகலை பட்டம் பெற்றவரை தேர்வு செய்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆட்சியர் அலுவலகத்தில் பெண் ஒருவர் மனு. விடியாத அரசு விதிகளுக்கு புறம்பாக வசதி படைத்த அரசு ஊழியர் குடும்பத்தைச் சேர்ந்த பெண்ணுக்கு பணி வழங்கியதில் சந்தேகம் உள்ளதாக நேர்காணல் வரை சென்று நிராகரிக்கப்பட்ட பெண் புகார். தகுதி உள்ள அலுவலக உதவியாளருக்கான தகுதி என்ன கேட்டிருக்காங்கன்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி உள்ளவர் தான் கேட்டிருக்காங்க. ஆனா எப்படி சார், ஏன்னா எனி டிகிரின்னு கேட்டிருந்தாங்கன்னா நாங்க உள்ள வந்திருக்க மாட்டோம். நாங்க 8வது தான் தகுதி உள்ளவரும் கேட்கவும் நாங்க தான் விண்ணப்பம் பதிவிச்சிருந்தோம். ஆனா அப்ப வேலை போட்டிருக்கிறது அரசு வேலை தகுதி உள்ளவர்கள் கல்வி தகுதிக்காகவா இல்ல பணத்திற்காகவா விண்ணப்பம் அறிவிக்கப்பட்டிருக்காங்களா என்று எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. திருவள்ளூர் மாவட்டம் சின்னக்காவனத்தில் பொங்கல் தொகுப்பை வழங்கிய திமுக மாவட்ட பொறுப்பாளர் யாருக்கு ஓட்டு என்று நரிக்குறவ பெண்ணிடம் கேட்க இரட்டை இலைக்கதான் என்றதில் அதிர்ச்சி. பொதுமக்கள் மத்தியில் மண்ணை கவ்வியது வீடியோவாகவும் வெளியாகி விடியாத ஸ்டாலின் மாடல் அரசின் நிலை சிரிப்பலையானது. முதலமைச்சர் எது போடுவ ஓட்டு எது போடுவ எது போடுவ ஓட்டு எது போடுவ கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே கோட்டேரி பகுதியில் புதிய ரேஷன் கடை அமைப்பதை திமுக ஒன்றிய செயலாளர் தடுத்து நிறுத்துவதாக குறை கேட்பு முகாமில் குற்றம் சாட்டிய கிராம மக்கள். திறனற்ற திமுகவினர் ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி மக்கள் விரோத செயல்களில் ஈடுபடுவதாக பொதுமக்கள் வேதனை. மகாத்மா காந்தி ஊரக வளர்ச்சி திட்டத்திற்கு 9,80,000 ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டும் கூட அந்த நிரந்தர கடை நியாய விலை கடை கட்டப்படவில்லை. அது ஏன் கட்டப்படவில்லை என்று கேட்டாலும் கூட அந்த துறை அதிகாரிகள் அதற்கு பதிலளிக்க மறுக்கிறார்கள். காரணம், அதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய காரணம் ஒரு மறைமுக காரணத்தை சொல்லுகிறார்கள். என்னவென்று சொன்னால், ஆளுங்கட்சி ஒன்றிய செயலாளராக கம்மாபுரம் ஒன்றிய செயலாளராக இருக்கக்கூடிய பழனி சுரேஷ் அவர்கள் இதை மறைமுகமாக தடுத்து வருகிறார் என்று சொல்லுகிறார்கள். சென்னை பல்லாவரம் ரேடியல் சாலையில் உள்ள டாஸ்மாக் கடையில் 24 மணி நேரமும் மது விற்பனை நடைபெறுவதாக குற்றச்சாட்டு. பூரண மதுவிலக்கு அமல்படுத்துவதாக பொய் வாக்குறுதி அளித்து அதிகாரத்திற்கு வந்த ஸ்டாலினின் ஆட்சியில் இலக்கு நிர்ணயித்து மது விற்பனை நடைபெற்று வருவதாக குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே வடிகால் வாய்க்கால் தூர்வாரப்படாததால் சாக்கடை கழிவுகள் தேங்கி நின்று துர்நாற்றம் வீசி வருவதாக குடியிருப்பு வாசிகள் வேதனை. வடிகால் வாய்க்காலை தூர்வார கோரி பலமுறை மனு அளித்தும் அதிகாரிகள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் புதிதாக திறக்கப்பட்ட அரசு மதுபான கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் போராட்டம். வெளியில் ஜூஸ் கடை என பெயர் பலகை வைத்துவிட்டு விடியாத அரசு மது விற்பனையில் ஈடுபட்ட நிலையில் தங்களின் எச்சரிக்கையையும் மீறி மதுக்கடையை நடத்தினால் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என மக்கள் எச்சரிக்கை. புதுக்கோட்டை மாவட்டம் அண்டக்குளம் கூட்டுறவு வங்கியில் விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் வழங்காமல் அதிகாரிகள் இழுத்தடிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் திமுக அரசு பயிர்க்கடன் வழங்க நடவடிக்கை எடுக்கவில்லை எனில் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என விவசாயிகள் எச்சரிக்கை.
நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் அதிகாரிகள் தொடர்ந்து தங்களுக்கு எதிராக செயல்பட்டு அலைக்கழிப்பதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. நாங்கள் கடனை வாங்கி நாங்கள் அடைச்சிவிட்டு திருப்பி நாங்கள் கடன் கட்டோம்னா கடன் இல்லைன்னு சொல்கிறாங்க. அது இந்த தமிழக அரசு இதுவரை எந்த இது சரியானபடியே தீர்வு காணாமல் இருக்குது. கடன் கவர்மெண்ட்டில் இருக்குது. இப்போ கடன் கட்டணும் வாங்கணும்னு சொல்லி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. திருப்பி அதை விட்டுவிட்டு நாங்கள் இப்போ பணத்தை கட்டின பிற்பாடு திருப்பி போய் நாங்கள் பணம் கட்டோம்னா அந்த பணம் கையெழுத்து ஆகலை அப்படின்னு சொல்லி 3 மாதம் ஆகுது. அந்த 3 மாதம் அதுக்கு ஆகாத காரணம் என்ன? திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் அருகே அடிப்படை வசதிகள் இல்லாததால் மலை கிராம மக்கள் அவதி. குடிநீர், சாலை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் கோரி பலமுறை புகார் அளித்தும் அதிகாரிகள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு. திருச்சி பாலக்கரை அடுத்த முதலியார் சத்திரத்தில் ரேஷன் கடை கட்டிடத்தின் மேற்பூச்சி திடீரென பெயர்ந்து விழுந்ததால் பணியாளர்கள் மற்றும் பொங்கல் தொகுப்பு வாங்க வந்த பொதுமக்கள் அதிர்ச்சி. அரசு துறை கட்டிடங்கள் பராமரிப்பின்றி உயிர் பலி வாங்க காத்திருக்கும் நிலையில் அதனை சீரமைக்காமல் விளம்பர போட்டோ ஷூட்களிலேயே ஸ்டாலின் பிஸியாக இருப்பதாக மக்கள் ஆவேசம். நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலக நுழைவாயில் அருகே தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்க பணியாளர்கள் மற்றும் ஊராட்சி அளவிலான களப்பணியாளர்கள் தொடர்ந்து 7வது நாளாக போராட்டம். பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தலையில் முக்காடு போட்டுக்கொண்டு மழையையும் பொருட்படுத்தாமல் காத்திருப்பு போராட்டம். திருச்சி மாவட்டம் துறையூர் நகராட்சி 23வது வார்டில் புதிதாக அமைக்கப்பட்ட சாலையில் தார் இல்லாமல் வெறும் ஜல்லி மட்டும் போடப்பட்டதால் தொடரும் விபத்துக்கள். அதிமுக கவுன்சிலர் வார்டு என்பதால் திட்டமிட்ட அலட்சியமா என சந்தேகத்தை எழுப்பிய மக்கள் தரமான சாலை அமைக்க கோரிக்கை. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில், சேத்தியாத்தோப்பு உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த சாதாரண மழைக்கே சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் பொதுமக்கள் அவதி. சாலைகள் குண்டும் குழியுமாகவும் பள்ளங்களில் மழைநீர் தேங்கி சேரும் சகதியுமாக காட்சியளிப்பதால் வாகன ஓட்டிகள் உயிர் பயத்துடன் பயணிக்கும் அவலம். பொங்கல் பண்டிகையை மக்கள் சொந்த ஊரில் கொண்டாட சென்னையில் இருந்து தென் மாவட்டங்களை நோக்கி வாகனங்களில் செல்வதால் கிளாம்பாக்கம் பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல். நெரிசலை கட்டுப்படுத்த போதிய போக்குவரத்து காவலர்களை விடியாத அரசு நியமிக்காததால் கடும் நெரிசலில் சிக்கி ஊர்ந்து செல்லும் வாகனங்கள். நாகை, மயிலாடுதுறை மற்றும் ராமநாதபுரத்தில் விடிய விடிய பெய்த தொடர் மழை. மழையால் ஸ்தம்ப பயிர்கள் சேதமடையும் அபாயம் மற்றும் பொங்கல் பொருட்கள் வாங்குவதில் பொதுமக்கள் சிரமம். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த மழை காரணமாக தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் நீர்வரத்து அதிகரிப்பு. சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி குற்றாலம் மெயின் அருவியில் குளிக்க தடை விதிப்பு. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தருமபுரியில் ஆட்டுச்சந்தையில் களை கட்டிய ஆடுகள் விற்பனை. 8000 ரூபாய் முதல் அதிகபட்சமாக 22,000 ரூபாய் வரை என சுமார் 11 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனை நடைபெற்றதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி. பொங்கல் பண்டிகையை ஒட்டி கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் அப்டா மார்க்கெட்டில் இறங்கிய கரும்பு கட்டுகள். பொதுமக்கள், புதுமண தம்பதிகள் ஆர்வமுடன் கரும்புகளை வாங்கிச் செல்லும் நிலையில் 280 ரூபாய்க்கு அரசு வாங்கும் அதே விலைக்கே தங்களுக்கும் கரும்பு கட்டுகளை வழங்க வேண்டும் என வியாபாரிகள் கோரிக்கை. ஒரு கட்டுக்கு நம்ம 345 350 ரூபா வாங்குவோம். இதே கவர்மெண்ட் சொசைட்டிக்கு எடுக்கிறதா இருந்தால் 300 ரூபா 290 அந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. அதனால் எங்களுக்கு அந்த ரேட்டில் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ நாங்கள் இங்கே இவ்வளோ ரேட்டு வச்சு வாங்கிட்டு இங்கே விற்கும்போது எங்களுக்கு இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 பேர் நம்ம வேலைக்கு ஆள் சேர்த்து விட்ருக்கோம். இவங்களுக்கு டெய்லி 1000 1200 ரூபா சாப்பாடு இதெல்லாம் கொடுக்கும்போது நமக்கு கை நஷ்டம் ஆகுது. இது என்னென்னா இப்போ கவர்மெண்ட் ரேட்டு கம்மியாக வாங்கிட்டு வராங்க காட்டில் போயிட்டு. அதனால் நமக்கு இவ்வளோ கஷ்டம் வருது, நஷ்டம். கடலில் தவறி விழுந்து உயிரிழந்த மீனவரின் மனைவிக்கு அரசு வேலை மற்றும் நிதி உதவி வழங்க கோரி ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பனில் மீனவர்கள் சாலை மறியல் போராட்டம். திறனற்ற திமுக அரசு மீனவர்களின் நலனில் அக்கறையின்றி இருந்து வரும் நிலையில் போராடும் மீனவர்களுக்கு உதவி வழங்குமா என எதிர்பார்ப்பு. கடந்த 2025ஆம் ஆண்டு நாடு முழுவதும் நடைபெற்ற சைபர் மோசடிகளால் 20,000 கோடி ரூபாயை மக்கள் இழந்திருப்பதாக அதிர்ச்சி தகவல். டிஜிட்டல் அரெஸ்ட் என்கிற பெயரில் நடைபெறும் மோசடிகள் 14% அதிகரித்திருப்பதாகவும் தகவல். ரயில் ஒன் செயலி மூலம் முன்பதிவில்லாத டிக்கெட் எடுப்பவர்களுக்கு 3% கட்டண சலுகை நாளை முதல் ஜூலை 14ஆம் தேதி வரை அமல்.
தெற்கு ரயில்வே பயணிகளின் வசதிக்காகவும் பணமில்லா மற்றும் எளிதான பயணத்தை ஊக்குவிக்கவும் ரயில்வே அமைச்சகம் சலுகை அறிவிப்பு. நாளை மகரவிளக்கு பூஜை நடைபெற உள்ள நிலையில் சபரிமலையில் கட்டுக்கடங்காமல் குவிந்த பக்தர்கள் கூட்டம். மகரவிளக்கு பூஜையையொட்டி பத்தனம்திட்டா மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 1,05,360 ரூபாய்க்கு விற்பனை. கிராமுக்கு 50 ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் 13,170 ரூபாய்க்கு விற்பனை. பிரதமர் மோடியுடன் அதிபர் ட்ரம்ப் கொண்டுள்ளது உண்மையான நட்பு என இந்தியாவிற்கான புதிய அமெரிக்க தூதர் கருத்து. அமெரிக்காவிற்கு இந்தியாவை விட முக்கியமான கூட்டாளி நாடு வேறு ஏதுமில்லை என்றும் பேச்சு. உத்தரப்பிரதேச மாநிலம் கோரக்பூரிலிருந்து பெங்களூருவிற்கு புறப்பட்ட இண்டிகோ விமானத்தின் மீது நடுவானில் மோதிய பறவை. விமானத்தில் சேதம் ஏற்பட்டதால் வாரணாசி விமான நிலையத்தில் விமானம் அவசரமாக தரையிறக்கம். 2026-27 ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட் பிப்ரவரி 1ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் தாக்கல். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் வருகிற 28ஆம் தேதி குடியரசுத் தலைவர் உரையுடன் தொடக்கம். 2026ஆம் ஆண்டின் முதல் முழு சந்திரகிரகண நிகழ்வு மார்ச் மாதம் 3ஆம் தேதி நிகழ உள்ளதாக விஞ்ஞானிகள் தகவல். சுமார் 58 நிமிடங்கள் இரத்த சிவப்பு நிறத்தில் இருக்கும் சந்திரனை தமிழகத்தில் மார்ச் 3 அதிகாலை 4 மணி முதல் 8 மணி வரை பார்க்கலாம் என்றும் அடுத்த சந்திரகிரகணம் ஆகஸ்ட் மாதத்தில் நிகழும் என்றும் அறிவிப்பு. ஆஸ்திரேலியாவின் விக்டோரியா, நியூ சவுத் வேல்ஸ் மாகாணங்களில் வேகமாக பரவி வரும் காட்டுத்தீயால் தீக்கிரையான 300க்கும் மேற்பட்ட கட்டிடங்கள். காட்டுத்தீயை அணைக்க தீயணைப்புத் துறையினர் போராடி வரும் நிலையில் காட்டுத்தீயில் சிக்கி ஒருவர் பரிதாபமாக உயிரிழப்பு. எக்ஸ் சமூக வலைதளத்தின் AI செயலிக்கு இந்தோனேஷியா, மலேசியா ஆகிய நாடுகளில் தடை. எக்ஸ் சமூக வலைதளத்தின் AI செயலியில் பாதுகாப்பு அம்சங்கள் போதுமானதாக இல்லை என குற்றச்சாட்டு.